வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிகே ஆப்பில் நியூ அப்டேட்டுக்கு ஃபோட்டோஸ்லாம் எப்படி சைஸ் குறைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயில்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த ஃபோட்டோவோட சைஸ் காட்டும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபோட்டோ 169 கேபியில் இருக்குது. இப்போ இதை நான் 100 கேபியாக குறைக்க போகிறேன். அதுக்கு உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடியூஸ் இமேஜ் சைஸ் இன் கேபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரீசைஸ் பிக்சல்னு சொல்லிவிட்டு. இதில் போய் பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜ்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிற்கும். இதில் பாருங்கள் கம்ப்ரஸ் ஃபைல் டூன் இருக்குல்ல, அதில் 100ன்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு கீழே கம்ப்ரஸ் அப்படிங்கின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக லோட் ஆகி இமேஜ் கீழே நிற்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கோ டு டவுன்லோடுன்னு நிற்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமேஜ் கீழேயே டவுன்லோட் நவுன்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செல்லில் உங்கள் ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ அந்த டவுன்லோட் இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், சைஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டவுன்லோடான இமேஜை எப்பவும் போல் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்களா ஃபைலோட சைஸ் மாறி இருக்குது. 99.54 கேபி 100 கேபிக்குள்ளே குறைஞ்சிருச்சு. ஸோ இதே போல் தான் நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக இந்த இமேஜை ஆப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிஎல்எம் பற்றி மேட்ரு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஆம் கொடுத்துருங்க. ஆம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே சூஸ் ஃபைல்னு வரும். ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சைஸ் மாற்றி டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்திருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதே போல் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் சைஸ் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.